நீ சொல்றதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நானே மாப்பிள்ளை பாக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தானா ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. அதை எப்படி தட்டி கழிக்கிறது? வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்களா? ஏய், நல்ல இடமா வந்தா கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ளை வீடும் நல்ல வசதியானவங்களா தான் இருக்காங்க. அதோட வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த காலத்துல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு யார் சம்மதிப்பாங்க? எந்த பணக்கார மாப்பிள்ளையும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். நானே தேடி போனாலும் இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்காது. அம்மா, இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்தா எப்படிமா? மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்க வேண்டாமா? ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அவரு நல்லதா இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு. வேற என்ன வேணும்? அம்மா, எல்லாம் இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கணும்ல. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலமா. நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லம்மா. கல்யாணம்ங்கிறது இப்படி ஒரே நாள்ல முடிவு செய்யற விஷயமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஏய், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்தஸ்து இருக்கு, வசதி இருக்கு, நம்மள தேடி வராங்க, எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்குறாங்க. வேற என்ன வேணும் உனக்கு? அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாமா. ஏய், எனக்கு இந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். வெளியில இருக்கிறவர் தான் உனக்கு மாப்பிள்ளை. அந்த குடும்பத்தோட தான் நான் சம்பந்தம் வச்சுக்க போறேன். நீ இனிமே இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சக்சஸ் தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அங்க நடிச்சோம். சாமுண்டீஸ்வரி உட்பட எல்லாரும் நம்பிட்டாங்க. நாளைக்கே தட்டை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பிரமாதம் ஐயா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சித்தப்பா, மவனே, அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சு அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பழித்துக்க பாக்குறீங்க. சூப்பர் சித்தப்பா. அவளால அவ்வளவு பற்றுக்கண்டா மவனே. பழித்திக்காம எப்பறா இருக்க முடியும்? கரெக்டா சொன்னீங்க மாமா. எப்படி மருமகளே நம்ம ஆளுங்களோட நடிப்பு? பிரமாதம் மாமா. தூள் கிளப்பிட்டாங்க. என் அக்காவே நம்பிட்டான பாருங்களேன். யோ மூர்த்தி, நீ அங்க நடிச்சது முக்கியம் இல்லையா? வேற யாருக்கும் நாங்க ஏற்பாடு பண்ண ஆளுக்கு தான் நீங்கன்னு தெரியக்கூடாது. அதாயா ரொம்ப முக்கியம். சார், கண்டிப்பா யாருக்கும் தெரியாம நாங்க நடந்துப்போம். கவலையே படாதீங்க. இங்க பாருங்க, அந்த வீட்டுல டிரைவர் ராஜான்னு ஒருத்தர் இருப்பான். அவன் சாதாரண ஆளே கிடையாது. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மொத்த பிளானையும் காலி பண்ணிடுவான். அதோட நம்மளையும் சும்மா விட மாட்டான். சரிங்க சார், நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம். சரி சரி, கிளம்புங்க. யாராவது பாத்திர போறாங்க. நாளைக்கு தட்டு மாத்தணும்னு அக்கா சொல்லிருக்காங்க. மறக்காம. என்ன மைதிலி சொல்ற? அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க? அது ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா அத்தை, ஒரு பொண்ணுக்கு தப்பான கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன நீ இப்படி சொல்ற? நீ சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. அது யாரு, எந்த பொண்ணுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியல அத்தை, அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெரிய இடத்து விவகாரமா தெரியுது. யாரோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பெருசா பிளான் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. நம்மளே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைன்னு ஒதுங்கி தானே போகணும். அதே சமயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிய போதுன்னு நினைக்கிறப்ப பயமாவும் இருக்கு. என்னத்த சொல்றீங்க? அப்போ இந்த விஷயத்த நம்ம அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? வேற என்னடி பண்றது? நாமளே இந்த ஊருக்கு புதுசு வேற. தேவையில்லாம எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது. எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்குவாரு. துர்கா, என்ன துர்கா, ரொம்ப யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா ஏங்கா இப்படி இருக்காங்க? நான் இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். அதை எதையுமே காதுல வாங்கிக்காம இந்த கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உன் கல்யாணத்துல இப்படிதான். உன் விருப்பத்தை கொஞ்சம் கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டாங்க. இப்போ ஏன் கல்யாணத்துலயும் அவங்க இஷ்டத்துக்கே முடிவெடுக்கிறாங்க. ரொம்ப சர்வாதிகாரியா நடந்துக்கிறாங்க. சின்ன வயசுல நமக்கு விவரம் தெரியாது. அம்மா நம்ம முடிவெடுத்தாங்க, அது ஓகே. இப்ப படிப்பு முடிச்சு கல்யாண வயசு வந்தாச்சு. இப்பவும் நான் தான் முடிவெடுப்பேன்னா எப்படிக்கா? கல்யாணம்ங்கிறது லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது இல்ல,
லைஃபையே தேர்ந்தெடுக்கிறது. இன்னைக்குதான் திருச்சியில இருந்து அந்த குரூப் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்காம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்காக அவனை மாப்பிள்ளை ஆக்குறது எந்த விதத்துலக்கா நியாயம்? என் விருப்பு வெறுப்பு எதையும் புரிஞ்சுக்காம அவங்களா முடிவெடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. இந்த குடும்பத்துல ஏண்டா வந்து பிறந்தோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சுட்டாங்க. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது துர்கா, ஆனா அம்மாக்கு புரியலையே. எனக்கு நீ இப்போ ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்ன உண்மை? நீ நவீன லவ் பண்றியா? என்ன அமைதியா இருக்க, சொல்லு. நவீன நீ லவ் பண்றியா? தெரியலக்கா. என்னடி இப்படி ஒரு பதில சொல்ற? ஒன்னு லவ் பண்றேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அத விட்டுட்டு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சத்தியமா எனக்கு தெரியலக்கா. ஆனா இப்ப கல்யாணம் வேண்டான்னு மட்டும் தோணுது. என்ன ஏன் இஷ்டத்துக்கு விட்டா என்ன, ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. நீ போய் அம்மா கிட்ட இன்னொரு தடவை இத பத்தி தைரியமா பேசு. நீ கல்யாணம் வேணாங்கிறதுல உறுதியா இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம்ல. அவங்கள பத்தி என்னை விட உனக்கு நல்லா தெரியும். உன் கல்யாணத்தப்ப நீ எவ்வளவு போராடி இருப்ப. அப்ப அவங்க ஏதாவது காதல போட்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அவங்க நினைச்சதுதான் நடக்கணும், அதான் அவங்க குணம். ஆனா அவங்க யாருக்காகவும் வளைய